ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருள் வச்சு டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு அசத்திடலாங்க. வாங்க எப்படி பண்ணிட்டு பார்க்கலாம். ஸ்வீட் செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்து ஒரு பேனில் சேர்த்துருக்கீங்க. இந்த பால் நல்லா கொதித்து பொங்கி வரணும். பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுட்டு ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதிக நேரம் வேண்டாங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும். இந்த பாலில் படிகிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டு கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பால் கொதிச்சுட்டு இருக்கட்டும். பால் கொதிக்கிற டைமில் இன்னொரு சைடில் ஒரு பவுல் எடுத்துருக்கீங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்த்து கலக்கிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து கலக்கி எடுக்கிறேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நான் காமிக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக வச்சுருவோம். இப்போ பாருங்கள், பால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட இனிப்புக்காக ஒரு 50 கிராம் அளவுக்கு, அதாவது 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டலாம். சக்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேம் சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. சக்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டோம்னா லைட்டாக நிறம் மாதிரி கொஞ்சம் திக்காகுங்க. அந்த மாதிரி திக்காகிற சமயத்தில் நம்ம கலக்கி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இது கூட ஃபுட் கலர் எதுவும் சேர்த்துக்க போகிறது இல்லைங்க, வெறும் கஸ்டர்ட் மில்க் மிக்ஸ் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அதிக நேரம் கொதிக்க கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம், மேக்ஸிமம் 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோம்னா போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லைங்களா, இந்த திக்னஸ் போதும் நமக்கு. இதை விட விட்டோம்னா ரொம்ப திக்காக ஐஸ்கிரீம் ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கிளறி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ப்ரெட் எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துகிட்டு பூரிக்கட்டை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விடணுங்க. ஒரு 2லேருந்து 3 டைம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஷார்ப்பான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதை வச்சு அந்த ப்ரெட்டு மேலே நல்லா ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்புன்னு இல்லைங்க, உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லா ப்ரெட்ஸும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எத்தனை பேர் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. கட் பண்ணி எடுத்த ப்ரெட் எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரி கார்னர் மட்டும் தண்ணி லைட்டாக அழுத்தி விடுங்க. கார்னர் மட்டும் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தண்ணி தொட்டு அழுத்தி விட்டுட்டு அந்த